என் அன்பு குழந்தையே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க தீட்டிய திட்டத்தை உன் பிரத்யங்கரா கண்டுகொண்டு இப்பொழுது இந்த நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இந்த பிரத்யங்கரா ஒரு சூழ்ச்சியை அறிந்து கொள்கிறேன் என்றால் இந்த சூழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம், இந்த வாழ்க்கையில் நான் உனக்கென செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளில் உன்னை தள்ளிவிட்டு உனக்கு பல துன்பங்களை கொடுத்து உன்னை போட்டு புரட்டி எடுத்த காலங்கள் எல்லாம் போதும். இதற்கு மேலும் இவர்களின் சதிகளை எல்லாம் நம்மால் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் அனுமதிக்க முடியாது. அதற்கு இந்த பிரத்யங்கரா ஒருபொழுதும் சம்மதம் தெரிவிக்க மாட்டாள் என்பது நீ நன்கு அறிந்த உண்மையல்லவா? இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு இந்த விஷயத்தை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அழிக்க, உன்னை ஆட்டி படைக்க இவர்கள் போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியானது அவர்களுக்கு இன்னமும் தெரியவில்லை. ஆனால் அது எப்படி தவிடுபொடியானது, அதற்கு முன்னால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதனை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கரா எதையும் அவ்வளவு எளிதில் சட்டென்று உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவதில்லை. எந்த விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கிறது என்கின்ற உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கின்றது எல்லாம் என்னவென்பதனை உணர்ந்துதான் நான் அதனை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் பெரிதாக வந்து தீண்டியதில்லை. என்றோ ஒரு நாள் இந்த பிரத்யங்கராவின் மீது நீ கொண்ட உன்னுடைய சந்தேகம், அம்மா நமக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று நீ சொன்ன அந்த வார்த்தை தான் அம்மாவை உன்னை விட்டு சில தூரம் விலக்கி வைத்தது. அந்த நேரத்திற்குள் தான் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தேறியது. இவர்கள் செய்த இந்த சூழ்ச்சிகள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதிப்பினை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் இவையெல்லாம் வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ மேலும் மேலும் உனக்கானதாக நடத்திவிட வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த அம்மா உன்னோடு தான் இருந்தேன். நீ என்னை விலக்கி வைத்தாலும் நான் உன்னை விட்டு விலகி நிற்கவில்லை. ஆனால் என் பிள்ளையே, ஒரு விஷயம் நீ சரியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டிய விஷயம். அது என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களும், இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி இருந்து அடையாளம் காட்டுகின்ற இந்த மனிதர்களையும் நீ யாரென்றும் என்னவென்றும் புரிந்து கொள்ளவில்லை என்பதனாலும், இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த பிரத்யங்கரா இந்த சூழ்ச்சிகளை கண்டு ஒதுங்கி நின்று கொண்டிருந்தேன். எதையுமே உனக்கு வருவதற்கு முன்னால் நாம் தடுத்து நிறுத்துகிறோம் என்றால்
பல பிரச்சனைகள் உன்னை சாராமலேயே போய்விடும். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த அனுபவமும் கிடைக்காமல் போய்விடும். அதனால் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணரத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த பிரத்யங்கரா உனக்கு பல நன்மைகளை செய்து கொடுத்திருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். இந்த பிரத்யங்கரா உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல கஷ்டங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு மேலும் மேலும் வாழ்க்கையின் அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை என்னவென்று சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. பிரத்யங்கராவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, ஒவ்வொரு நொடிப்பொழுதிலுமே உனக்கென நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் விட்டு விடாமல், உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுப்பவர்களையும் சோதனைகளை கொடுப்பவர்களையும் யாரென்று தெரிந்து கொள்ளாமல் நீ இருப்பதனாலும் உன்னை ஆட்டி படைக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டேதான் இருக்கின்றது. எந்த நிலையிலும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை அடைய முடியாமல் நிற்கும் பொழுது உன் அம்மா எனக்கு அது எத்தனை பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது தெரியுமா? இந்த பிரத்யங்கரா நிச்சயமாக உன்னை சார்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா உண்மைகளையும் சரியாக புரிந்து கொண்டு அதை மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கைக்குரிய விஷயமாக நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு சதியை தீட்டுகிறார்கள். ஒருவர் வாழ்க்கையை, ஏன் ஒரு குடும்பத்தையே அழிக்க முயற்சி செய்கிறார்கள் என்றால் அதை என்னவென்று நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதை என்னவென்று கட்டாயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தது, எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தது என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த பிரத்யங்கராவின் மூலமாக உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது. இந்த நொடியிலாவது இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து நீ என்னவெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று ஒரு நொடி சிந்தித்து பார். உன்னால் முடியாத காரியம், உன்னால் நடக்காத காரியம் என்று எதுவுமே இங்கு கிடையாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். அதிலிருந்து இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் நீ காப்பாற்றிக் கொள்ள முடிவு செய்ய வேண்டும். ஒரு ஆண், இவர் யார் தெரியுமா? உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர். இந்த ஆணும் பெண்ணும் உடன் பிறந்த உறவுகள். 2 பேரினுடைய மனதிலும் தீராத வஞ்சம் உன் குடும்பத்தின் மீது இருக்கின்றது. சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் இவர்களின் மனதில் தீயாக எரிந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய அத்தனை உடைமைகளையும் அவர்களுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏமாற்றி பிழைப்பு நடத்த நினைக்கின்றார்கள். நீ அறியாத நேரத்தில் உன்னிடத்திலிருந்து அத்தனையையும் எடுத்துக்கொள்ள இவர்கள் பல முயற்சிகளை செய்ய நினைக்கிறார்கள். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று யோசிக்கின்ற தருணத்திற்குள்ளாக
இவர்கள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றிவிட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து நீ இவர்களை உன் வாழ்க்கைக்குள் அருகில் நெருங்க விடாமல் எப்படி தடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரத்தில்தான் இவர்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முயற்சிகளை செய்கிறார்கள். நீ கவனமில்லாமல் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கிறார்கள். நீ எதையுமே மனதால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு துரோகங்கள் இவர்களிடத்திலிருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, உன் பிரத்யங்கரா உனக்கு என்ன சொல்கின்றேன், ஏது சொல்கின்றேன் என்று எண்ணி நீ பதற்றமடையாதே. இவர்கள் நினைத்ததை நான் முறியடித்து விட்டேன் என்று ஆரம்பத்திலேயே உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் அல்லவா? அதன் பிறகும் நீ பதற்றமடையக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கிடவும் உனக்கு துன்பங்களை கொடுத்திடவும் இவர்கள் நினைத்த விஷயங்கள் அத்தனையும் பொய்யாகி உனக்கு பல நன்மைகளை இந்த வாழ்க்கை நடத்தி கொடுத்திட, எப்பொழுதுமே உனக்கான சந்தோஷங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்திட நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். இந்த பிரத்யங்கரா நீ நினைத்ததையும் நீ சாதிக்க நினைப்பதையும் என்றும் என்றென்றும் உன்னிடத்தில் அப்படியே கொடுத்து விடுவதற்காகத்தான் இதனை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சில தடங்கல்கள் வந்தது, நீ தயங்கி நின்றாய். இப்பொழுது இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கி உனக்கான நன்மைகள் மட்டும் உன்னை பின்தொடரப் போகின்றது. அதனால் இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள நீ முயற்சிகளை செய்து கொண்டிரு. அது போதும். என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய். என்னவாகிறது இந்த வாழ்க்கை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அழிக்க நினைப்பவன் ஒருபோதும் வாழ்க்கையில் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. மற்றவர்களை அழிக்க நினைத்துதான் தன் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைப்பதும், மற்றவர்களை அழித்தால்தான் தனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நினைப்பவனும் ஒருபோதும் நல்ல நிலையை இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட மாட்டான். இவனுக்கு பல சோதனைகளையும் துன்பங்களையும் தெய்வம் எப்பொழுதும் கொடுத்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் வெளிக்காட்டாதது போல இவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். இவர்களின் குடும்பத்தை துன்பங்கள் போட்டு புரட்டி எடுக்கும். இவர்கள் குடும்பத்தில் மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். மீண்டு வர முடியாத அளவிற்கு கஷ்டங்களை இவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் என்ன செய்வது, ஏது செய்வது, வெளியில் சொன்னால் நமக்குத்தானே கஷ்டம் என்று சொல்லி அதை மட்டும் மனதிற்குள் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருப்பார்கள். இதையெல்லாம் உணர வேண்டிய நேரம். என் குழந்தை, நான் உன்னிடத்தில் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை சார்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த பிரத்யங்கரா நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிவிடுகின்றேன். அம்மா சொன்ன விஷயங்கள் அத்தனையையும் சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்றும் உனக்கே உனக்கானதாக, உனக்கே நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நீ நம்புவது உறுதியானால் உன்னை சுற்றி வந்த இந்த துன்பங்களை எல்லாம் நீ நிச்சயமாக களைந்தெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி கலகத்தை மூட்டிவிட நினைக்கின்ற இவர்களுக்கு எப்பொழுதுமே நீ சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அதற்கு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுபோதும். நீ எல்லாவற்றையுமே சரியாக பெற்றுக்கொள்வாய். பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகளை
மனதில் நிலைநிறுத்து. இவர்களிடமிருந்து நான் உன்னை காப்பாற்றியும் அவர்களுக்கு தண்டனையையும் வழங்கி இருக்கின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.